வணக்கம் ட்ரேடர்ஸ். நீங்கள் இன்ட்ராடேல 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இந்த 5 மினிட்ஸ் ஸ்டார்டிங் இருக்கும்போது பேரலாக அதுக்கான ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ் கேண்டில்ஸ் இங்கே நான் வந்து 15 மினிட்ஸ் 1 ஹவர் 1 டேலாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத லைவில் பார்க்க முடிஞ்சால் எப்படி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் அப்படியே ப்ளேபேக் பண்ணுறேன். ஸோ இது 5 மினிட்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன், பேரலாக 15 மினிட்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன், 1 ஹவர் கேண்டில், 1 டே கேண்டில், இதெல்லாமே வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் லைவ்லேயே பார்க்க முடியுங்க. இது வந்து ட்ரேடிங் வியூவில் இருக்க ஒரு ஃப்ரீயான இண்டிகேட்டரை வச்சு நம்மளால் வந்து பார்த்துட முடியும். அது என்ன இண்டிகேட்டர், அதுக்கான செட்டிங்ஸ்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இண்டிகேட்டர் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐசிடி ஹெச்டிஎஃப் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இண்டிகேட்டர். நீங்கள் இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு ஐசிடி ஹெச்டிஎஃப் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். ஃபடி ஆர் ஃபேடி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை கிளிக் பண்ணி இந்த இண்டிகேட்டரை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதோட செட்டிங்ஸுக்கு போனீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு 6 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த 6 ஆப்ஷன் அப்படிங்கிறது 6 ஹையர் டைம் ஃப்ரேம், உங்களுடைய ட்ரேடிங் டைம் ஃப்ரேம்லேருந்து 6 ஹையர் டைம் ஃப்ரேம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 டிக்கிலிருந்தே வரும், பட் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ 1 மினிட், 2 மினிட், 3 மினிட், 5 மினிட்லேருந்து 15 மினிட், உங்களுக்கு வந்து அப் டு 12 மந்த்ஸ் வரைக்கும் கூட உங்களுடைய ஹையர் டைம் ஃப்ரேமை வந்து உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு பெருசாலாம் தேவையில்லை. நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், 1 ஹவர் 1 டே போதுங்கிறதுனால நான் வச்சுருக்கேன். இல்லை எனக்கு இதுவும் இன்னும் அதிகமாக வேணும், எனக்கு வந்து 1 வீக் கேண்டில் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு எனக்கு இருந்தாலுமே நீங்கள் சேர்த்தும் அதை வந்து வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஒன்று நான் வந்து 5 மினிட்ஸில் பண்ணுறேன், எனக்கு வந்து அடுத்து 1 ஹவர் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டைம் ஃப்ரேம்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது மூணுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து இந்த கேண்டில்ஸோட கலர். ஸோ க்ரீன் கலர், பிளாக் கலர் தான் நான் வந்து என்னோட சார்ட்டை வச்சுருக்கனால சேம் கலர் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பேடிங் ஃப்ரம் கரண்ட் கேண்டில்ஸ் அப்படிங்கிறது இது கரண்ட் கேண்டில்ஸு, அதுலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இது வரணும் அப்படிங்கிறத இந்த நம்பர்ஸு. இதை மாற்றிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த டிஸ்டன்ஸுங்கிறது மாறும். அடுத்து ஸ்பேஸ் பிட்வீன் கேண்டில்ஸுங்கிறது டிஃபால்ட் ஒன்றுங்க, இதுவே விட்டுருங்க, இல்லைனா வந்து ரொம்ப நல்லா இருக்காது. ஸ்பேஸ் ரொம்ப கொடுத்திங்கன்னா ஒரு கேண்டில் கடையில் இன்னொரு கேண்டில் கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில், இதுக்கும் இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது இது வரும். அப்புறம் கேண்டில் வித்துங்கிறது இந்த கேண்டிலோட சைஸு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக விட்டுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது வேணும்னா வந்து மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் லேபிளுங்க, மேலே வந்து 1 ஹவர்னு வேணுமா, 1 டேன்னு வேணுமா அப்படிங்கிறது, அதோட பொசிஷன் எங்கே, எனக்கு டாப்பில் வேணுமா பாட்டமில் வேணுமா அப்படிங்கிறத மாற்றிக்கிறது. அடுத்து வந்து லேபிள் அலைன்மெண்ட்டு, ஸோ இது வந்து அலைன்மெண்ட்டில் இருக்கணுமா இல்லை அந்த கேண்டில் ஃபாலோ பண்ணும் வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் டைம், இப்போ வந்து ஒரு டே கேண்டில் இருக்குன்னா அது முடியறதுக்கு, அந்த டே முடியறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். இது உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த கேண்டிலில் ஃபேர் வேல்யூ கேப் எங்கே இருக்குது, வால்யூம் இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும். மற்ற ஐசிடி பிடிஆர்ஐஸான உங்களுக்கு பிரேக்கர் பிளாக், ஆர்டர் பிளாக் இதெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியாது. பட் இந்த 2 விஷயத்தை மட்டும் உங்களால் இதில் வந்து பார்க்க முடியும். அதுக்கான கலரையுமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நான் பர்பிள் கலர் கொடுத்துட்டுனா அங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப் அது வந்து பர்பிள் கலரில் காட்டும். வால்யூம் இம்பேலன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வால்யூம் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கேண்டலுக்கும் இன்னொரு கேண்டலுக்கு இடையில் இருக்கிற கேப். ஸோ மோஸ்ட்லி இந்த ஓப்பனிங் கேப்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் வால்யூம் இம்பேலன்ஸ் கணக்கில் வந்துடும். அப்புறம் ட்ரேஸ் லைன், ஸோ இங்கே வந்து நம்ம கேண்டில் வரும்போது லைன் வருது இல்லை, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா அதையுமே நீங்கள் வந்து இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் லேபிள், இங்கே ஓடும்போதே வந்து ப்ரைஸ் லேபிள் வேணுமா வேணாமா அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இங்கே வந்து இது வேணான்னா அது போயிடும். வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்க ப்ரைஸ் லேபிள் வரும். பட் ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த செட்டிங்ஸை மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா சேம் டைம் ஃப்ரேமில் ஒரே டைமில் உங்கள் சார்ட்டுக்கு உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த மல்டிபிள் டைம் ஃப்ரேமோட கேண்டில் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு வந்து வந்துடும். அதை வச்சு 5 மினிட்ஸில் எப்படி இருக்குது, 15 மினிட்ஸில் எப்படி இருக்குது, 1 ஹவரில் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வியூவில் வந்து இந்த இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வெர்ஷன் வச்சுருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை 4ஆக மடித்து 3ஆக மடித்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து என்னால் பார்த்துக்க முடியும். பட் நான் பெருசாக அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கங்களேன். இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இதுவுமே அதே மாதிரியான ஃபியூச்சர் தான். பட் உங்களுக்கு அந்த சேம் டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்துட முடியும். ஸோ அதனால தான் இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பண்ணேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களுமே இந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இது வந்து ஃப்ரீயாக தான் வருது, எல்லாத்தாலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இதில் பெருசாக ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணுறதுக்குலாம் இல்லை, ஜஸ்ட் இண்டிகேட்டர் அதை வந்து எப்படி உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு விஷுவலாக இன்டர்பிரட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் இது.
இந்த மாதிரி வந்து பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நம்ம சேனல் நிறைய பேர்த்துக்கு அதை கொண்டு செல்லவும் உதவும். பார்த்து பண்ணி விடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.